வணக்கம் உறவுகளே, வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கின்றோம். இந்த சிறப்பான நேர்காணல் பகுதி எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் திகதி கொழும்பு தமிழ் சங்கத்தில் பிற்பகல் 4 மணிக்கு இடம்பெறவிருக்கின்ற நூல் வெளியீடு தொடர்பான ஒரு சிறப்பான கலந்துரையாடலாக அமைய காத்திருக்கின்றது. அந்த நூல் தொடர்பாகவும் அந்த நூலாசிரியர் தொடர்பாகவும் நாங்கள் நிறைய விடயங்களை இப்பொழுது நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த நூலாசிரியர் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது நம் அன்னை வானொலியில் அந்நாட்களில் கரவையூர் செல்வம் என்று அறியப்பட்டவரும் விரும்பப்பட்டவருமாக இவர் திகழ்கின்றார். அமலமரி தியாகிகள் துறவர சபையைச் சேர்ந்தவரும் ஊடகவியல் உளவியல் துறைகளில் உயர்கல்வி பெற்றவரும் பல்வேறு நாடுகளில் விசேஷமாக ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா ஆகிய நாடுகள் உட்பட கருத்தரங்குகளையும் ஆள் மௌன தியானங்களையும் நடத்துகின்றவராக இவர் இருக்கின்றார். துறவர சபைகளின் மாநாடுகளை ஊக்குவிப்பவராக திகழ்கின்ற இவர் பயணமும் நானே பயணியும் நானே என்று லட்சியத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய அருட்தந்தை செல்வரட்னம் அவர்களை இந்த வழி நாங்கள் கலையத்துக்கு பணிவன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். உங்களுடைய நூல் வெளியீடு தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று நிறைய விடயங்கள் பேச நாங்கள் காத்திருக்கின்றோம். விஷயமாக இது உங்களுடைய 5வது பதிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 5வது நூலுடைய தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்நாட்களில் பேசும் பொருளாக இருக்கின்ற ஒரு விடயத்தோடு தொடர்பட்டதாகவும் நான் பார்க்கின்ற ஒரு விடயமாக பார்க்கின்றேன். உறவுகள் ஓர் உளவள பாலியல் ஆன்மீக பார்வை. உறவுகள் ஓர் உளவள பாலியல் ஆன்மீக பார்வை என்கின்ற தலைப்பாக இந்த நூலினுடைய தலைப்பு அமைகின்றது. தலைப்பு வித்தியாசமாக இருக்கிறது ஃபாதர். இது எதை சொல்ல நீங்கள் முயல்கின்றீர்கள்? உறவுகள் என்று நாங்கள் சொல்கிற பொழுது பொதுவாக மக்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் அதோடு தான் நான் நிறுத்தி விடுகின்றோம். ஆனால் என்னுடைய கட்டுரை இந்த நூலில் உறவுகளை நான் ஒரு விரிவாக பார்க்கின்றேன். சொல்லப்போனால் கணவன், மனைவி, தாய் சிசு, தாய் பிள்ளை என்று துவங்கி நண்பர்கள், என்வாயர்மெண்ட், நாங்கள் சூழலை பற்றி நிறைய பேசுவோம். சூழலோடு நாம் கொள்ளும் உறவு, அத்தோடு கடவுளோடு நாம் கொள்ளும் உறவு. ஆகவே உறவுகள் ஒரு விரிவாகத்தான் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இதில் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு உளவள ஆன்மீக பார்வை மட்டுமல்ல, ஒரு பாலியல் பார்வையும் கூட. விசேஷமாக நீங்கள் 3வது 4வது இயல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நேரடியாக பாலியலை பற்றி உண்டு. பாலியலை பற்றி சமூகத்தில் படித்தவர்கள் படியாதவர்கள் எல்லாரிடையும் ஒரு தவறான ஒரு விளக்கம் ஒன்று உண்டு. அதாவது பாலியல் என்று சொன்ன உடனே அவள் நினைக்கிறார்கள் பாலியல் புணர்ச்சி, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் தான். இல்லை, அது விரிவாக உண்டு, அழகாக உண்டு. அதை கொண்டது தமிழ் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இது ஒரு நீண்டகால கனவு. ஒரு சொல்லப்போனால் நான் ஆங்கிலத்தில் இந்த கருத்தரங்கள் வைத்து கொண்டு வந்த நான் இதை தமிழாக்கம் செய்ய வேண்டும், சாக முந்திய தமிழாக்கம் செய்ய வேண்டும், தமிழருடைய கையில் இது இருக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி தான் இந்த நூலையே நான் பப்ளிஷ் பண்ண வேண்டி வந்தது. பாலியல் பற்றி துறவரத்தை சேர்ந்த நீங்கள் பேசுகின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், நீங்கள் நீண்ட ஒரு அனுபவத்தையும் ஞானத்தையும் கொண்டவர் இந்த உளவளத்துறை மற்றும் இந்த ஊடகத்துறை தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசுவோம் ஃபாதர். முதலிலே இந்த நூல் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது பல பகுதிகளாக நீங்கள் இதை பிரித்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றில் நாங்கள் உறவுகள் என்று முதலாவது பகுதியை பார்க்கின்ற பொழுது இந்த உறவுகளை நீங்கள் எப்படி வகைப்படுத்தியிருக்கின்றீர்கள், என்னென்ன விடயத்தை சொல்ல வருகின்றீர்கள் ஃபாதர்? இன்றைய விஞ்ஞான போக்கில் மார்கரெட் வீட்லி என்ற ஒரு விஞ்ஞானி ஒரு நூலொன்று எழுதியிருந்தார், லீடர்ஷிப் இன் த நியூ சயின்ஸ். அதில் அவருடைய வசனம் உண்டு, இந்த பிரபஞ்சமே ஒரு உறவில் தான் தங்கி இருக்கின்றது. பிரபஞ்சம், இந்த உலகம் அல்ல, பிரபஞ்சம், கிரகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை, ஒன்றோடு ஒன்று உறவு கொண்டவை. முதல் முறையாக விஞ்ஞானி இப்படி ஒரு வசனத்தை பயன்படுத்திக்கிறார். அது எங்கேயாவது ஒரு விரிசல் ஏற்பட்டால், இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயாவது ஒரு விரிசல் ஏற்பட்டால் அது எங்கள் எல்லோரையும் பாதிக்கும். அதை மிக தெளிவாக சொல்லிக்கிறார். அந்த கூற்று என்னை மிகவும் கவர்ந்த ஒரு கூற்று. அதை அடிப்படையாக வச்சு தான் தாய் சேய் உறவு இந்த உளவியல். இன்றைக்கு அதில் 2 கருத்து கிடையாது. ஒரு சேய், ஒரு தாயின் வயிற்றில் ஒரு சேய் குழந்தை தாயினால் பாதிக்கப்படுகிறார், நன்மைக்கோ தின்மைக்கோ. பிறந்த பிறகு தாய் வளர்ப்பு, தந்தையுடைய வளர்ப்பு,
சகோதர சகோதரியுடைய வளர்ப்பு, சுற்றாடல், அதாவது கலாச்சாரம், சமயம், என்வாரன்மெண்ட் எல்லாமே எங்களோட வளர்ச்சியை பாதிக்கிறதுன்னு சொல்லி அது நன்மைக்காகவும் இருக்கலாம், திண்மைக்காகவும் இருக்கலாம். நாங்கள் எப்படி வளர்க்கப்படுகின்றோம், அதில் இருந்து நான் இன்னும் ஒரு படி அங்கால சென்று ஆசிரியர் மாணவ மாணவிகள் உறவு, நோயாளி மருத்துவர் உறவு, உளவளத்துணை கொடுப்பவரும் உளவளத்துணை நாடி வந்தோடைய உறவும், அங்கெல்லாம் ஏற்படக்கூடிய தீமைகள் அதை தெளிவாக எடுத்து காட்டியது. இந்த உறவுகள் என்று சொன்ன அருமையான ஒரு நல்ல சொல். ஆனால் இந்த உறவுகளை சரியான வகையில் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், சில நடக்கும் விடயங்களை, அதாவது அந்த உறவில் நடக்கும் சில விடயங்களை நாங்கள் அவதானிக்கவில்லை என்று சொன்னால், நாங்கள் ஒரு ஆள் பயன்படுத்தவும் கூடும். என்னுடைய தேவைக்கு நான் உன்னை பயன்படுத்தணும், உன்னுடைய தேவைக்கு நான் என்ன பயன்படுத்தணும், அது உறவல்ல. உறவில் ஏற்படும் ஒரு விரிசல், அதை தெளிவுபடுத்த வேண்டும் தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அது முதலாவது இயலில் நீண்ட இயல், அதில் என்னால் கூடிய அளவு தெளிவாக்கியிருக்கேன். இரண்டாவது இயல் பக்கம் நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஃபாதர், இன்று நாங்கள் நீதிமன்றங்களில் பார்க்கின்ற பொழுது அதிக அளவிலான விவாகரத்து வழக்குகளை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு வெளிநாடு சென்று நான் அதற்காக திருமணம், நல்ல ஒரு பணக்காரனாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்கான திருமணம், இப்படியாக பலதரப்பட்ட வகையிலான திருமணத்தை நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திருமணம் என்கின்ற அந்த இரண்டாவது இயலிலே நீங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன ஃபாதர்? திருமணத்தை நான் கொஞ்சம் விரிவாக பார்க்குறேன். கண்டவுடன் காதல் என்று பொதுவாக சொல்லுவார்கள். அது தப்பான ஒரு வசனம். கண்டவுடன் யாருக்கும் காதல் வருவது கிடையாது. கண்டவுடன் வருவது கவர்ச்சி. கவர்ச்சி வேறு, காதல் வேறு. நீங்கள் சொன்ன அத்தனையும் கவர்ச்சியில் போனதே ஒழிய காதலில் போக இல்லை. பாரதியார் அழகான பாட்டு பாடினார். காதல் காதல் காதல், காதல் அன்றேல் காதல் அன்றேல், சாதல் சாதல் சாதல், ரெண்டே ரெண்டு சொல். ஆனால் அவர் குறிப்பிட்ட அந்த காதல் இந்த கவர்ச்சியும் அல்ல, அல்லது கணவன் மனைவியுடைய அல்லது ஆணுக்கு பெண்ணுடைய உறவல்ல, அதை விட ஆழமான ஒன்று. இதை திருமணத்தில் நாங்கள் விளக்கி கூற வேண்டியது அவசியம். மற்ற சமயங்களை பற்றி எனக்கு இது பெருசாக தெரியாது. கல்யாணம்னு வர்ற பொழுது எங்களுடைய திரு அவையில் ஒரு முக்கியமான கேள்வி குருவானவர் கேட்குறார். நீர் இன்னாரை ஏற்றுக்கொள்ளுகிறாயா, காதலிக்கிறாயா என்று கேட்கல, அன்பு செய்கிறாய் என்று கேட்கல, ஏற்றுக்கொள்ளுகிறாயா. உன்னை நான் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உன்னை நான் அறிய வேண்டும். அறியாமல் எப்படி ஏற்றுக்கொள்வது? உன்னை நான் அறிவதாக இருந்தால் நீங்கள் பகிர வேண்டும். பகிராமல் எப்படி நான் கேட்பது? அப்போ பகிர்தல், புரிதல், ஏற்றுக்கொள்ளுதல், அந்த ப்ரோசஸுக்கு பிறகு தான் காதல் வரும். ஏற்றுக்கொள்ளுதல், அன்பு. இந்த ஏற்றுக்கொள்ளுதலை பற்றி இதற்கு முன்னர் நான் வெளியிட்ட ஒரு நூலில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறேன். அக்செப்டன்ஸ். அது இல்லை என்று சொன்னால் முறிவுகள் வரத்தான் செய்யும், இனி வரவும் தான் செய்யும். ஃபாதர்களுடைய மூன்றாவது இயல் பெண்மையும் ஆண்மையும் என்று தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்று ஒரு பெண் ஒரு ஆணை காதல் செய்தால் அல்லது திருமணம் செய்தால், அப்பா போதும், இது ஒரு பெண் ஆணை திருமணம் செய்து விட்டால் இன்று பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது இன்றைய உலகப்போக்கு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்று அவனுக்கு தகுந்த ஒரு துணையை ஏற்படுத்துகின்ற இறைவனுடைய அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது உலகத்தினுடைய போக்கு மாறுபட்டு காணப்படுகிறது. நீங்கள் இது என்ன, எப்படி இதை பார்க்கின்றீர்கள் ஃபாதர்? இதில் கார்ல் யுங் ஒரு உளவியலாளர், மிக சிறந்த உளவியலாளர், ஃப்ராய்டோடு இணைந்து பணி செய்தவர், ஒன்றாக வேலை செய்தவர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் ஒத்துவரையில் சில கருத்து வேறுபாடுகளை பிரிந்துட்டார்கள். இதை முதன்முறையாக இந்த உலகத்துக்கு அவர் கொண்டு வந்தது ஆண்மையும் பெண்மையும். ஆண் பெண் வேறு, ஆண்மையும் பெண்மையும் வேறு. ஆகவே ஒரு மனிதன் ஆண் தன்னுடைய பெண்மையை அடக்கி வைப்பானாக இருந்தால் அந்த பெண்மையை வெளியால் ப்ரொஜெக்ட் பண்ணி கவர்ச்சி வருது. அதேபோல் ஒரு பெண் தன்னுடைய ஆண்மையை அடக்கி வைப்பாராக இருந்தால் அந்த அடக்கி வைத்த அந்த அம்சம், இந்த குணாதிசயம் வெளியால் ப்ரொஜெக்ட் பண்ணுது, முன்னிறுத்தல். அங்கே தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருகிறது. அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டது கிடையாது. அது அந்த இயல் மிக முக்கியமான ஒரு இயல் என்னை பொறுத்த மட்டும். அங்கே தான் இந்த ஏன் திருமணங்கள் நல்லா வருகின்றன, ஏன் நல்லா வருகின்றன ரெண்டையும் பார்க்கணும். நாங்கள் எப்பொழுதும் எதிர்மறையாக மட்டும் பேசக்கூடாது. சில நல்ல திருமணங்கள் நடந்திருக்கு. 50 வருடங்களை கடந்தும் கணவன் மனைவி வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவர் பிரியாமல், ஒருவரோடு பேசாமலே அவர்களுக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறாய், நான் உன்னை நினைக்கிறேன்.
அப்படி ஒக்கத்த திருமணம் நானும் பார்த்துருக்கிறேன், என் பெற்றோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கிறேன் 50 வருஷத்தையும் கடந்து. ஆனால் அவை மிக மிக அரிதாக வருவதற்கு காரணம் வாழ்க்கையில் பகிர்தல் குறைவு. என்னத்தை பகிர்தல்? ஃபேஷனை பற்றி பகிரலாம், பொருளாதாரத்தை பற்றி பகிரலாம், கல்வியை பற்றி பகிரலாம் எல்லாம். ஆனால் தன்னை பற்றி பகிர்வது மிக குறைவு, கடினம். விசேஷமாக அவருடைய உணர்வை பற்றி பகிர்வது மிக கடினம். அதனால் பகிராமலே இருக்கிறார். அது நீ யாருன்னு எனக்கு தெரியாது. 2 வருஷம் 3 வருஷம் திருமணத்துக்கு அப்புறம் நீ யாருன்னு தெரியாது. அதனால தான் என்ன சொல்கிறோம், நீ ஒரு சம்மனஸ் என்று நினைச்சேன், ஐயோ எனக்கு தெரியாது நீ பேயண்டு. அடே நீ ஒரு ஹீரோன்னு நினைச்சேன், நீ இவ்வளோ கூட எனக்கு தெரியாதே. அதான் அந்த ஆண்மையும் பெண்மையும் உடைய விளக்கம். 4வது இயல் பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஃபாதர், இந்த தலைப்போடு நேரடியாக தொடர்புப்பட்டதாக பார்க்கின்றோம். மனித பாலியல் வழி ஓர் ஆன்மீகம். இதில் என்ன சொல்ல வருகின்றீர்கள் ஃபாதர்? தலைப்பில் ஏதோ ஒரு விடயத்தை மறைத்து வைத்திருக்கின்றீர்கள் என்று நினைக்கிறேன். மனித பாலியல் வழி ஓர் ஆன்மீகம் பந்துகளை படிப்பா ஃபாதர்? அது ஒரு முக்கியமான இயல். அந்த இயலில் நான் சொல்கிற கருத்துகளும் புதுசு, சொற்களும் புதுசு. அதனால கொஞ்சம் உடனடியாக வாசித்து புரிந்து கொள்வது கஷ்டம். 2ஆம் 3ஆம் முறை வாசிக்கத்தான் வேண்டும். நானும் சில காலம் எடுத்தான் அதை புரிந்து கொண்டு நான் ஆழமாக போயிருக்கிறேன். என்னுடைய கவுன்சிலிங்கில் நான் பார்த்துருக்கிறேன். அது ஒரு உறவு. அதாவது இன்றைக்கு நாங்கள் இந்த கல்வியில் எங்களுடைய பிரதமர் சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார். அதில் செக்ஸ் எஜுகேஷன் ஒரு சிலர் அதை தவறாக புரிந்து உடனே பேசி தரபடியாக அது மிகவும் தவறானது. அவங்களுக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் அவசியம். செக்ஸ் எஜுகேஷனுக்கு அங்கால செக்ஷுவல் ஃபார்மேஷன் அவசியம். அதுக்கு அங்கால தான் ஆன்மீகம் வருது. எப்படிப்பட்ட ஆன்மீகம் என்று சொன்னால், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும் பொழுது, ஆண்மையும் பெண்மையும் ஒன்றிணையும் பொழுது ஒரு ஆன்மீகம் தோன்றும். ஆண்மையும் பெண்ணையும் ஒருங்கிணைந்தால் தான் ஒரு முழுமை உண்டு. அந்த முழுமை தான் கடவுள். கடவுள் முழுமையானவர். அது ஆண்மையும் பெண்மையும் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் மட்டுமல்ல, இந்த உலகத்தையே ஆண் பெண் என்று தான் பகுத்து வச்சிருக்கிறார்கள் அந்த காலத்தில் இருந்து. நீங்கள் லத்தீன் மொழி படித்த காலத்தில் புரியலை. இந்த மேசிய ஆனண்டுவார்கள், கதறிய பெண்ணண்டுவார்கள். இதோட மேசிய ஆனண்டார்கள் கதறி பிறகு ஏனென்று சொன்னால் அவருடைய பின்னணி என்னென்றால் எல்லாமே ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான், ஆண்மையும் பெண்மையும் சேர்ந்தது தான். அந்த ஒருங்கிணைப்பு இல்லை என்று சொன்னால் எந்த திருமணமும் முறையத்தான் செய்யும். சில பேர் ஒரு கூரையின் கீழ் வாழலாம், ஆனால் திருமணமாக வாழ இல்லை, ஒரு உறவில் வாழ இல்லை. பிள்ளைகளுக்காக, சமுதாயத்துக்காக, கலாச்சாரத்துக்காக. இந்த இயலை கொஞ்சம் விரிவாக பார்த்தால், என்ன ஒன்று விரிவாகின்றதோ, என்ன ஒன்று அடர்த்தியாக பரவுகின்றதோ அது வளர்ச்சி, அது ஒரு ஆன்மீக வளர்ச்சியை கொண்டு போகும். இந்த திருமண உறவில் அந்த அன்பு என்று சொல் வரணும் கட்டாயம். அன்பே கடவுள் என்று நாங்கள் கிறிஸ்தவத்தில் சொல்கிறோம், அல்லது கடவுள் தான் அன்பு என்று சைவத்திலேயும் தெளிவாக சொல்கிறார்கள். அன்பே சிவம், அருமையாக சொல்லியிருக்கு. திருமூலர் அழகாக சொல்லியிருக்கிறார். அன்பும் சிவம் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமயமாக இருப்பது தான் உண்மை. அந்த அன்பை பற்றித்தான் நீங்கள் நான் பேசியிருக்கிறேன். அந்த அன்பின் பெயர் சொல் அல்ல, வினைச்சொல். வினைச்சொல்னா விதியும். அந்த விதிகிற அன்பு தான் ஆன்மீகத்தை கொண்டு போகுது. ஆகவே பாலியலில் இருந்து ஒரு ஆன்மீகத்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆனால் பாலியல் என்று சொன்னவுடன் நாங்கள் பாலியல் புணர்ச்சி மட்டும் பார்த்தால் அது புரியாது. பாலியல் செக்ஷுவாலிட்டி என்று முழுமையாக, நீங்கள் ஒரு ஆண், நான் ஒரு பெண், அல்லது என்னோட ஆண் பெண் என்று சொல்ல முழுமை ஒரு பெண்ணுடைய செயல் எல்லாம் அந்த பெண்மையால் பாதிக்கப்படுது. ஒரு ஆணுடைய செயல் முழுவதும் ஆணால் பாதிக்கப்படுகிறது. சென்ற வருடம் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடந்தது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதில் என்னையும் பேச அழைச்சிருந்தார்கள். இப்போ எல்லோரும் தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேச போகிறார்கள், சமத்துவம். அது சரி, பேசத்தான் வேணும். ஆனால் அப்பால் ஒன்று இருக்கும், ஆண்மையும் பெண்மையும். அதை பற்றி யாருமே பேசலை, நான் மட்டும்தான் அதை பேசினேன். வியந்தார்கள், எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொண்டார்களோ தெரியாது. அந்த ஆண்மையும் பெண்மையும் சேர்ந்துக்காமல் நாங்கள் பாலியல் பேசலாம். அது வந்து பாலியல் விரிவாக பார்க்க செக்ஷுவாலிட்டி, செக்ஸ் என்று சுருக்கி சொல்லியிருக்க. இப்போ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் சரி, அது உங்களோட பேரை கேட்குறார்கள், அப்புறம் செக்ஸ் கேட்குறார்கள். அவர் என்ன நீங்கள் ஆனா பெண்ணாண்டு தான் கேட்குறாரு, அப்படியே இன்டர்கோர்ஸ் வச்சாண்டா கேட்குறாங்க இல்லையே. அப்போ அது ஆண் பெண், அது அதுக்கு பின்னால் தான் ஆண்மையும் பெண்மையும்.
இந்த ஆணுடைய உடல் உறுப்புகளும் பெண்ணுடைய உடல் உறுப்புகளும் உலகியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சில பண்புகளை இயல்பாகவே கொண்டது. அதைத்தான் நாங்கள் ஆண்மையும் பெண்மையும் என்று சொல்லுவோம். அதே போல் இந்த உடல் உள நலன் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றீர்கள் ஃபாதர். இந்த உறவுகள் என்ற இந்த புத்தகத்தில் உடல் உள நலன் தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நலன் என்று நான் சொல்லியிருக்கிறேன், நோய் என்று நான் சொல்லியில்லை. அது முக்கியம். என்று சொன்னால் நலன், மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், உடல் நலன் உள நலன் ரெண்டும் ஒன்றாக வந்தால் தான் நான் நலனாக வாழ்கிறேன். இன்றைக்கு எங்களில் பலர் ஓரளவு உடல் நலமாக இருக்கிற போல தோன்றலாம். ஆனால் பலர் உளவுல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும். பலர் எங்கெங்கே எதிர்கிளைப்பாடு உண்டோ, டுவலிசம், எங்கெங்கே எதிர்கிளைப்பாடு உண்டோ அங்கெல்லாம் மனநோய் உண்டு. ஏப்ரஹாம் மேஸ்லோ அதை மிக அழகாக தெளிவாக சொன்னார். மனநோய் உடையவர் எதிர்கிளைப்பாடுடையவர்கள், எதிர்கிளைப்பாடு இருக்கும் இடமெல்லாம் மனநோயாளிகள். இது விரிந்து போகும் பொழுது நாங்கள் அங்குடைய பற்றியும் தெளிப்படைய பற்றியும் பேசுவோம். இப்போ அங்கே இருக்கிறவர்கள் சரி, நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டவர். இதை நான் முதலாவது நூலில் எழுதியிருக்கிறேன். இந்த திறந்த பிரிசனன்னு சொல்கிறோம், திறந்த சிறைச்சாலை, அதுபோல் திறந்த மனநோயாளிகள் இருக்கிறோம். அந்த திறந்த பிரிசனில் சில மேற்பார்வை பார்ப்பது இருக்கிறார்கள், ஒரு செக்யூரிட்டி ஒன்று இருக்குது. இது அது இல்லை, எல்லாரும் உழவுகிறார்கள். பைத்தியங்கள் எல்லா இடமும் உழவுகிறார்கள். என்னை சேர்த்தான் சொல்கிறோம். அதுதான் மனநலன். அந்த மனநலனுக்கு தான் நான் எழுதியிருக்கிறோடைய ஒரு நோய்களை பற்றி மட்டும் எழுதவில்லை. அடுத்த இலை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஃபாதர், இன்றைய உலகத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வன் செயல்களும் போர்களும் என்ற தலைப்பில் இந்த அடுத்து நாங்கள் இலை பார்க்கின்றோம். உள்ளே கொஞ்சம் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது சர்வதேச அரசியலையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சர்வதேச அளவில் இடம்பெறுகின்ற போர்கள் தொடர்பாகவும் நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள். அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ஃபாதர். நேற்று முந்தின நாள் தான் ஒரு பதிவு வந்தது. டொனால்ட் ட்ரம்ப் போர் தொடுக்க போகிறேன் ஈரானோன்னு சொன்னார். போர் தொடுக்க போகிறேன், போர் போர் வன் செயல். அடுத்த வசனம், ஈரானுக்காக செவியுங்கள். இதுதான் நான் சொல்ல, இந்த இஜுகிளைப்பாடு மனநோயாளி. நீ தான் போர் தொடுக்கிற, அப்புறம் செவிக்க சொல்கிறியா அவங்களுக்காக? இப்போ வன்செயல் இன்னில் இருக்குது, எல்லா மனிதர்களையும் வன்செயல் இருக்குது. அதான் இன்றொரு கவிஞன் பாடின ஞாபகம், மனிதன் மிருகமாகலாம், அவன் மிருகமாகலாம், தெய்வமும் ஆகலாம். ரெண்டு சக்தியும் எங்களுடைய இருக்குது. சோஷியல் அனிமல்னு தான் அரிஸ்டாட்டில் சொன்னார். ரெண்டு சக்தியும் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த வன்செயல் இன்றைக்கு கூட இருக்குது. நாங்கள் உலகளாவில் இது பார்த்தா என்ன, எங்களோட நாட்டை பார்த்தா என்ன. எங்களோட நாட்டை பாருங்கள், நேற்று முந்தின நாள் தான் நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடுறோம், 78 வருடம். இந்த 72 வருட வரலாற்று பாருங்கள், கை நிறைய ரத்தம் இருக்குது. இந்த கடைசியில் நடந்த 33 ஆண்டுகள் போர் மட்டுமல்ல, அதுக்கு முதலே ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிட்டோம். ரத்தம் சிந்தாமல் சுதந்திரம் பெற்ற நாங்கள் இதுவரை சிந்திய ரத்தம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அப்போ நாங்கள் பௌத்த மதம் பேசுகிறோம், சைவ மதம் பேசுகிறோம், கிறிஸ்தவ மதம் பேசுகிறோம், இஸ்லாம் மதம் பேசுகிறோம். இவ்வளவு வன்செயல்கள், மதத்துக்கும் வன்செயலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிடும். அதைத்தான் நான் இருகிளைப்பாடு என்று சொல்கிறேன். இந்த வன்செயல் இருக்கும், இந்த இருகிளைப்பாடு இருக்கு மட்டும். எனக்கு அந்த கோட்டேஷன் ஜான் செக்கன் நினைக்கிறேன், அவர் சொன்னார், இட்டுகிளைப்பாடு டூரிசம் இருக்கின்ற காரணத்தினால்தான் வன் செயல்கள் வருகின்றன. அப்போ இருகிளைப்பாடு இருக்கு மட்டும் வன் செயல் வந்தே ஆகும், சிறிதோ பெருசோ. வீட்டில் வன் செயல் அதையும் பாருங்கள். நாங்கள் உலகளாவியல் இதில் போரை பற்றி பார்க்காமல் கணவன் மனைவி கடிக்கிறது. இப்போ மனைவி கணவன் கடிக்கிறதுக்கு வந்துட்டு பகிரங்காடி. நான் வெளியால் சொல்ல விரும்ப இல்லை. சின்ன சின்ன விடயங்களுக்கு மனைவி அடிக்கிறாள் கணவனுக்கு. இப்போ நேற்று முந்தின நாள் கூட ஒரு சம்பவம் நடந்தது யாழ்ப்பாணத்தில். இப்போ ஹோம் வயலன்ஸ், ஹவுஸ் வயலன்ஸ், அதுலேருந்து என்ன புரியுது, எங்களில் இருக்குது அந்த வன்மை இருக்குது, எங்களில் இருக்குது. அந்த இஜுகிளைப்பாடு இருக்கு மட்டும் வன் செயல் இருக்குது. அதனை நாங்கள் கடந்து செல்கின்ற பொழுது ஃபாதர், அமைதி என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த அமைதி என்ன விடயத்தை எடுத்து எம்புகிறது? முதல்ல அதை என்ன இல்லைன்றதை சொல்லி போட்டு அமைதிக்கு வர. நான் எவ்வளவோ வருடங்களாக இந்த வாழ்க்கையில் பார்த்தேன், ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் அல்லது பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் என்று கதைப்பார்கள். அதாவது சமாதானமும் நீதியும். முதல் நீதியும் சமாதானம் தான் வர வேணும், மட்டுமே வரக்கூடாது. நீதி இருந்தால் தான் சமாதானம் வரும். இவர்கள் பேசும் சமாதானம் சமாதானம் அல்ல. அவர்கள் பேசும் ஒரு தீர்வு, ஒரு அரசியல் தீர்வோ அல்லது திருமண தீர்வோ. தீர்வு வேறு, சமாதானம் வேறு.
சமாதானம் என்று சொல்ல சமஸ்கிருத சொல், அமைதி என்று சொல்ல ஒரு தமிழ் சொல். அமைதி எப்படி வரும் என்று சொன்னால் ஒரு ஆழ்மௌன தியானத்தில் தான் வரும், வேறு எந்த வழியிலும் வரும் வாய்ப்பில்லை. உண்மையான அமைதி என்ற அமைதியை அகத்தில் தான் இருக்குது, புறத்தில் இல்லை. இப்போ ஆழ்மௌனத்தில் நான் போகிற பொழுதெல்லாம் மேலெழுந்த வாரியாக பல பராக்குகள் வரும், அந்த வன்சைகள் கூட வரலாம். நான் அடக்கப்பட்ட பல விடயங்கள் வெளியால் வரலாம். அவற்றையும் கடந்து போய் எல்லாத்தையும் போடும்போது அமைதி வரும். முந்தின நாள் தான் நான் கார்ல் ஜூங்கினுடைய நூல் ஒன்று படித்தேன், முந்தையும் படித்தேன், நான் இப்போ திரும்ப ஒருக்கா படிக்கிறேன். அவர் 2 செல்ஃபை பற்றி பேசுகிறேன். நானது செல்ஃப், ஒன்றுக்கு ஸ்மால் செல்ஃப், மற்றது கேபிட்டல் எஸ் செல்ஃப். இந்த 2 மங்களில் இருக்குது. ஸ்மால் செல்ஃப்ன்றது தான் ஈகோ, கேபிட்டல் எஸ் தான் தெய்வீகம். 2 மங்களில் இருக்குது. எவ்வளவுக்கு இந்த ஈகோ இருக்கோ அங்கு சமாதானம் வராது. ஈகோ அடிப்படையாக சாக 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 தான் அமைதி தோன்றும். அதுக்கு ஆழ்மௌன தியானம், அது நீங்கள் எந்த மதமாக இருந்தால் என்ன, ஆழ்மௌன தியானம் எந்த மதத்தோடும் சம்பந்தப்பட்டதில்லை. யோகாவாக இருக்கலாம், ஜென்னாக இருக்கலாம், விபாசனா இருக்கலாம், மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கலாம், கிறிஸ்டியன் மெடிடேஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த ஆழ்மௌனம், நான் மௌனத்தை பற்றி அண்மையில் தான் கொஞ்சம் ஆழமாக பார்த்தேன். மௌனம் பேசும், மௌனம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும். அது ஒரு பேசிவ் அல்ல, ஆக்டிவ் வேர்ட். நான் என்னுடைய நான் ஒரு அறை ஒன்று செய்து வச்சுக்கிறோம், அதெல்லாம் அந்த ஆழ்மௌன தியானம் செய்கிறதுக்கு. அங்கே எந்த விதமான படங்களும், யாழ்ப்பாணத்தில் சங்கமத்தில் நீங்கள் வந்து நிற்கிறாங்க, அதில் ஒரு படம், ஒரு சுருவம், சிலைகள் எதுவுமே கிடையாது. ஆழ்மௌன தியானம் அதுக்கு அந்த போகிற வாசலில் எழுதி வச்சிருக்கிறேன், உன்னுடைய ஆன்மீகத்தின் ஆழம்தான் உன்னுடைய ஆழ்மௌனத்தின் ஆழம். அல்லது மாற்றி சொன்னால் உன்னுடைய ஆழ்மௌனத்தின் ஆழம்தான் உன்னுடைய ஆன்மீகத்தின் ஆழம். ஆழம் என்ற சொல் அமைதியளவர். ஆம் ஃபாதர், அடுத்தாக நாங்கள் கொஞ்சம் வேகமாக பார்க்கின்ற பொழுது தலைமைத்துவம், அதே போல் கனவு காண்போம் என்கின்ற 2 இயல்களை நாங்கள் பார்க்கின்றோம். தலைமைத்துவம், கனவு காண்போம், பகிர்ந்து கொள்வோமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒரு கனவு இருக்கணும். நான் கனவு என்று சொல்லுவது ஒரு லட்சியம். எங்களுடைய அப்துல் கலாம் அழகாக சொன்னார், தூக்கத்தில் காண்பது மட்டும் கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் பார்ப்பது தான் கனவு. தூக்கத்தில் காண்பது மட்டும் கனவல்ல, உன்னை தூங்க விடாது பார்ப்பது தான் கனவு. ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்தை நோக்கி நாங்கள் வாழ வேணும். இந்த லட்சியம் குறிக்கோள் அல்ல. குறிக்கோள் குறுகிய காலம், நீண்ட காலமாக இருக்கலாம். லட்சியம் என்னை விட பெருசு. அந்த லட்சியத்துக்காக வாழும் பொழுது அதுதான் என்னுடைய கனவும், அதுதான் என்னுடைய தலைமைத்துவம். அதான் நம்ம கனவு முதலெடுத்து நான் தலைமைத்துவம் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்க முடியாது. தலைவர் என்று சொல்லி எல்லாரும் தலைவர்கள் அல்ல, அவரெல்லாம் முகாமையாளர்கள். முகாமையாளர் இன்றைக்கு தலைமைத்துவம் என்று சொல்லி பரவலாக வந்தபடினா எல்லாரும் தலைவர் என்று சொல்கிறார்கள். எங்கள் நாட்டில் தலைமைத்துவம் மிக மிக குறைவு, மதங்களில் கூட தலைமைத்துவம் குறைவு, எல்லாம் முகாமையாளர்கள். தலைமைத்துவம் சொன்னால் ஒரு கனவை நோக்கி நானும் போவது, மற்றவர்களையும் அழைத்துச் செல்லும். நிச்சயமாக ஃபாதர், இத்தகைய சிறப்பு அம்சங்களை கொண்ட அழகிய ஒரு புத்தகம் உறவுகள், ஓர் உளவள பாலியல் ஆன்மீக பார்வை என்கின்ற இந்த நூல் எதிர்வருகின்ற 8ஆம் தேதி வெளியிடப்படவிருக்கின்றது. பிற்பகல் 4 மணிக்கு கொழும்பு தமிழ் சங்கத்தில், வெள்ளவத்தி தமிழ் சங்கத்தில் அந்த விழா தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா ஃபாதர்? இந்த நூல் வெளியீடு யாழ்ப்பாணத்தில் வைத்து நாங்கள், யாழ்ப்பாணம் ஒரு குறுகிய சமூகம். இந்த நூலை விற்கிறத விட இந்த நூலில் கருத்துகள் போகணுன்னு தான் என்னுடைய உண்மையான ஆசை. அப்போ இதை கொழும்பில் வைத்தால் தான் ஓரளவாவது போகும். இப்போ என்னுடைய நண்பர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவளும் ஒரு இயக்கமாக, ஒரு சொசைட்டி, ஒரு சமூகமாக வந்து அவங்க தேடல் என்ற பேரில் தான் அவங்க இயங்குகிறார். அவர்கள் சங்கமத்துக்கு வந்து தியானம் செய்தவர்கள். அவருடைய உதவி இல்லாமல் நான் இதை செய்ய முடியாது. அவருடைய உண்மையான உதவியுடன் தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு இடம் பார்த்து கொண்டு போகிற பொழுது கடைசியாக தமிழ்ச்சங்கம் ஒரு நல்ல இடம், இது தமிழை வளர்க்குற இடம், இதுவும் ஒரு தமிழ் இலக்கியம்தான் பார்க்க போனால் அப்படி சொல்லி போட்டு, சரி இது பரவலாக இது போக வேணுமென்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் தமிழ்ச்சங்கத்தில் இந்த நூல் வெளியீடு, இது விழா இல்லை, நூல் வெளியிட்ட வைக்கிறோம். நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை தந்தது உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். இது எங்களுடைய கடமையை ஃபாதர். மிக அழகாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் பேராசிரியர் திரு கலாநிதி போல் ருஹான் அவர்கள், பல மாணவர்களுடைய அறிவு கண்ணை திறந்த பேராசிரியர் அவர்கள்.
இந்த புத்தகத்திலே அணிந்துரையை அவர்தான் எழுதியிருக்கின்றார். அதில் அழகான சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். தனது வாழ்க்கை பயணத்தில் முற்றி பழுத்து நிற்கும் பராயத்தில் உள்ள ஒரு உன்னத ஆளுமை தங்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். தனது கடந்த கால அனுபவங்கள் கொடுக்கும் சுமைகளின் அழுத்தத்தின் பின்னணியில் மானிட வாழ்வின் முழுமையை தேட முனைகிறது என்ற மனப்பதிவே இந்நூலின் முதல் வாசிப்பின் பின்னர் என்னுள் தங்கியது. மானிட வாழ்வின் முழுமையை தேடுவதை ஒரு நீண்ட ஆன்மீக பயணமாக கருக்கொள்ளும் இந்நூலில் முழு பிரபஞ்சத்தினதும் அவசியமான இருப்பியல் அம்சமான உறவு என்ற தேவை ஆரம்பம் முதல் இறுதி வரை இழையோடுகிறது. உறவு என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் உளவியல், பாலியல், ஆன்மீகம் ஆகியவற்றை ஆய்வு செய்து சமூக சமய பரிமாணங்களின் உச்சியை அடையும் இந்த நூல் மானிட வாழ்வின் ஒவ்வொரு அடுக்கையும் தழுவும் ஆழமான தத்துவ தொகுப்பாக துலங்குகிறது என பேராசிரியர் கலாநிதி போல்ருகான் அவர்கள் மிக அழகாக கூறியிருக்கின்றார். உண்மைதான். அத்தகைய அம்சங்கள் கொண்ட இந்த புத்தகம் நாளை மறுதினம் 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கொழும்பு தமிழ்ச் சங்கத்தில் வெளியிட்டு வைக்கப்படவிருக்கின்றது. ஆகவே அந்த விழாவுக்கு அனைவரும் பங்கேற்குமாறு அர்த்தந்தையும் அழைக்கின்றார். அதேபோல் அதன் பின்னதாக இந்த நூலகங்கள் அதேபோல் பல இடங்களில் நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் எங்களால் இந்த நூலை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஃபாதர்? பொதுவாக நூலகங்கள் இந்த மாதிரியான புத்தகங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ராகமத்தில் கிளரிஷன் புக் ஸ்டோர் ஒன்று ஒரு அருமையான புக் ஸ்டோர். பரவலான புத்தகங்கள் வச்சிருக்கிறார்கள். வெளிநாட்டு புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு, தமிழையும் வந்திருக்கு, இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. அங்கே நிச்சயமாக வாங்கிக்கொள்ளலாம். அதாவது வெலிசர என்ற இடத்துல அந்த ஆர்மி கேம்புக்கு நேர் முன்னால் கிளரிஷன் புக் ஸ்டோர். யாழ்ப்பாணத்திலும் அதே அவருடைய பிரான்ச் ஒன்று இருக்குது, அங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் யாவருக்குமே மிக பயனுள்ள புத்தகமாக அமையும். உறவுகள் ஓர் உளவள பாலியல் ஆன்மீக பார்வை, தவறாமல் வாங்கி படியுங்கள். சார், இதனோடு நாங்கள் இந்த பகுதியை நிறைவு செய்கின்றோம். எங்கள் மரியாதைக்குரிய அருட்தந்தை செல்வரட்னம் அவர்களுக்கும் உளமார்ந்த நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. நன்றி. அதேபோல் இந்த நேர்காணலை ஒழுங்கமைத்து தந்த சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் திருவாளர் லூக்காஸ் அவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்திலே நன்றியை பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சஜா அவருக்கும், அத்தோடு இதுவரை நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொண்ட எங்களுடைய உறவுகள் உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கான மேக்கப், செட், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியை இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மரிய ஜெயமன். நன்றி, வணக்கம்.